ஏறுமையிலேறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கோருமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபட சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புரிய வந்த முகம் ஒன்று. இத்தகைய சிறப்புமிக்க பச்சை மயில் வாகனனான தமிழ்க்கடவுள் முருகன் அவதரித்த தினம் வைகாசி விசாகம். தமிழ்க்கடவுளான நாம் முருகன் எப்படி 6 முகங்களோடு திகழ்கிறாரோ அதே போல் விசாக நட்சத்திரத்திற்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு. 27 நட்சத்திரங்களில் விசாகம் 6 நட்சத்திரத்தை உள்ளடக்கிய ஒரே நட்சத்திரம். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து வந்த 6 தீப்பிழம்புகளும் 6 குழந்தைகளாக மாறி அவர்களை கார்த்திகை பெண்கள் அன்போடு வளர்த்தனர். 6 குழந்தைகளும் அன்னை பார்வதி தேவி அன்போடு அரவணைக்க அறுவரும் ஒருவராக ஆனதும் நாம் அறிந்ததே. விசாகம் இதற்கு பொருள் மயில் மீது அமர்ந்து வந்து தன்னை வேண்டுவோர்க்கு வேண்டுவதை தருவார் நம் சண்முகன். வாழ்க்கை வசந்தமாக இருக்க வேண்டுமெனில் அதற்கு நம் முருகப்பெருமானை இறுக பற்றி கொண்டாலே போதும். இந்த வைகாசி விசாக திருநாள் அன்று குழந்தை வரம் வேண்டியும் கணவன் மனைவியின் உறவு மேம்படவும் நாம் செய்யும் தொழில் மேன்மை அடையவும் இந்நாளில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் நினைத்த காரியம் கைகூடும். இந்நாளில் நடந்த மற்றொரு நிகழ்வினையும் தங்களோடு பகிர உள்ளேன். பராசர முனிவரின் குழந்தைகள் 6 பேரும் குளத்தில் குளிக்கும் போது அசுத்தம் செய்ததால் முனிவரின் சாபத்தினால் மீன்களாக மாறினர். அன்னை பார்வதி தேவி தன் குழந்தை முருகனுக்கு தங்க கிண்ணத்தில் பால் கொடுக்கும் போது அதிலிருந்து ஒரு துளி பூலோகத்தில் விழவே மீன்களாக இருந்த பராசர முனிவரின் குழந்தைகள் சாப விமோசனம் பெற்ற தினம் வைகாசி விசாகம். இன்றும் திருச்செந்தூரில் உள்ள வசந்த மண்டபத்தில் 6 மீன்களை அங்குள்ள நீர் தொட்டியில் வைக்கும் நிகழ்வு நடைபெறுவது வழக்கமாகவே உள்ளது. முற்பிறவியில் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் இந்நாளில் நாம் விரதமிருந்து முருகனை வழிபட்டால் முன்வினைகள் தீரும் என்பது திண்ணம். கொதிக்கும் கோடை காலத்தின் முடிவாகவும் வசந்த காலத்தின் துவக்கமாக கொண்டாடப்படுகிறது வைகாசி விசாகம். இதனை வசந்த திருவிழா என்றும் கூறுவார்கள். நம் தலையெழுத்தை எழுதுபவர் பிரம்மன். அதனை மாற்றும் சக்தி ஒருவருக்கே உண்டென்றால் அது கலியுக வரதன் முருகனுக்கே உண்டு. இந்நாளில் மட்டுமில்லாமல் எந்நாளும் முருகா என்று உருகி அவனை பற்றி கவலைகளை அகற்றுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோகரா. இந்த பதிவோடு தங்களுக்காக நினது திருவடி என்று தொடங்கும் திருப்புகழ் பாடலை தங்களுக்காக பாடி பதிவிட்டிருக்கிறேன். அதனையும் கேட்டு மகிழுங்கள். நினது திருவடி ஜாத்தி மயிர் கொடி நினைவு கருத்திட புத்தி கொடுத்திட நிறைய அமுத செமோ பழமாபமும் நிகழ்பாதே நெடியவளை முறியே கொடுலடுகம் நிறவில் அரிசி பரு பவலேட்புரே நிகரிலினி கதலே கணிவர்க்கமும் இளநீரும் மனது மகள் ஒடு தோட்டகர துரு மகர சலநிதி வைத்தது தீக்கர வளர கரிமுக ஒற்றை மறுபனை வலமாக மருவு மலர் புனை தோத்திர சோர் கொடு வளர்கை குழை பிடி தொப்பென கூட்டொடு வனச பரிபுர போர்ப்பது மற்றனை மரவேனே தெனன தென தென தேத்தன பல சிறிய அறுபத மொய் துதிர புனல் திரடு முருசதை பேத்தனின குடல் செரி மூளை செரும உதர நிரப்பு செரு குட நிறைய வரவ நிறை தகளத்திடை திமித திமிதி
கைகள் ஜக ஜெய 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 எனவே துகுதுகுது தெனவொத்துகள் துடிகளிடி மிகவொத்து முழக்கிட டிமுட டிமுடி முடிட்டி மெனத்தவ எழுமோசை இகலி அலகைகள் கை பறை கோட்டிட இரண பைரவி சுற்று நடித்திட எதிரு நிசிஷிரரை பெலிகேட்டருள் பெருமாளே நினது திருவடி சத்திமயேற் கொடி நினைவு கருத்திடு புத்தி கொடுத்திட வளரு கரிமுக ஒற்றை மறுபனை மறவே